இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 31, 2024, 31/12, 2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 12:04 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி நாள் முழுவதும். சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌஷ்ய சுத்தம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில். அதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக சில உதவிகள், பண உதவிகள் தேவைப்படும். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடுமையான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்காக செலவு பண்ணலாம். ஏதாவது ஒரு செலவு ஜாஸ்தியாகும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதற்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். நீங்கள் செலவு பண்ணலைன்னா சஞ்சலம் ஜாஸ்தியாகும். செலவு பண்ணிட்டீங்கன்னா கையில் இருக்கிற காசு குறையுமே தவிர மற்றபடி குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்காது. உங்களுடைய பதவி கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த ப்ரமோஷன், அந்த பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வாய் உள்ள புள்ளை தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பேசினா தான் அந்த பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் கேட்டு வாங்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவராக இருந்தால் வேலை சம்பந்தமாக நீங்கள் தான் தொடர்பு கொண்டு பேசணும். அவங்க அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்காது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்திற்காக நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்காக சில சங்கடங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த, வீடு சார்ந்த விஷயங்களில் அனாவசியமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பண வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, 8ஆம் இடத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. ராசியில் குரு வக்கரமாக இருக்காரு. விரையாதிபதி நீச்ச ஸ்தானத்தில் வக்கரமாக இருக்காரு. இப்படி முக்கியமான கிரகங்கள் 4+2 6 கிரகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது கவனம் அப்படின்னு சொன்னால் பண விவகாரங்களில், குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கெடுக்க வேண்டிய சுக்கிரனே உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படாது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரியாக இருந்தால் வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அனாவசியமான வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதனால் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி பெருசாக கெடுபலன் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால மனசு அலபாயமே தவிர அது எதிர்பாலின விஷயத்துக்காக அலபாயமே தவிர வேலை விஷயத்துலலாம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. வேலை, தொழில், வியாபாரத்தில் தடுமாற்றங்கள் இருக்காது. பட் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு பேசும்பொழுது எச்சரிக்கையாக பேசுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவங்க தம்பியை விட தங்கச்சி கிட்ட தான் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மிதுன ராசி.
சப்தமஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தை சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால செலவுகள்னா, உடன்பிறப்புகளுக்கான செலவுகள், தந்தைக்கான செலவுகள், அல்லது உங்களுடைய வேலைக்காக வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதனால் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம், அடையாளம் காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். புதிய டெக்னிக்கல் நாலேஜை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கையிருப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்காது, அதாவது 0. அதே மாதிரி 2ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய். அதனால் உங்கள் வார்த்தை உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தும். வியாபாரிகள் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது வீட்டில் கணவன் மனைவி உறவிலாகட்டும், அல்லது எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா ரோட் சைடில் போகிற வழியில் யாரையாவது சக பயணிகள், நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சக பயணிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அறிவுரையை கேட்டு நடக்கிறது நல்லது. அப்படி நண்பர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்கல அப்படின்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும், அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல பௌர்ணமி இல்லாமல் அமாவாசை நிலவாக இருக்காரு. இதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படும். பதட்டத்தில் செய்யக்கூடிய காரியம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, வீடு மனை சார்ந்த விஷயத்திலும் சரி, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மனசு ஒரு விதத்தில் ஒரு விதமான குழப்பத்தில் இருக்குது. அந்த குழப்பமான மனநிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதற்குண்டான கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்திடமிருந்து. ஆனால் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தையோட செயல்பாடு உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது வியாபாரம் சம்பந்தமாக தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு பண்ணினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு குழப்பம் இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரித்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளிடமிருந்து வருமானம் வரும். எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக மருத்துவ ரீதியான உதவிகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அந்த மருத்துவ உதவிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் வீடுமனை சார்ந்த விஷயத்திலும் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று அனாவசியமான மன உளைச்சல், அதாவது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி குழந்தைகளிடமோ அல்லது உடன்பிறப்புகளிடமோ வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு உங்களுடைய சுய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி, செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களின் மூலமாக சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கவலை, குடும்பம் சார்ந்த கவலைகள்லாம் அதிகரிக்கும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்களில், வீடு மனை சார்ந்த விஷயங்களில், உங்கள் வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸோ இல்லை பைப் லைன்,
வாட்டர் கனெக்ஷன் ஏதாவது ஒரு ரிப்பேர்னால செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள். அதுவும் குறிப்பாக மத்தியானத்துக்கு மேலே பாராட்டுதல்கள் குவியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை நீங்கள் சமயோஜிதமாக மாற்றி அமைச்சு கொடுப்பீங்க. அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி அவர்களுடைய சிக்கல்களுக்கு அல்லது அவர்களுடைய கடினமான உழைப்பை சுழுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில். அதனால் குடும்ப தேவைகளுக்காக குறிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தந்தை மூலமாக உதவிகளும் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய உடம்பில் ஏதாவது மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் இருந்ததுன்னா அது சம்பந்தமான செலவுகள் மாறக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடன் இன்று பிடிவாதத்துடன் செயல்படுவீர்கள். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுடைய குழப்பத்திற்கு விடுவு காலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் குழப்பம் நிவர்த்தியாகும். குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா கோபத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலுவல் ரீதியான பதவி உயர்வில் தொய்வை சந்திக்கிறதுக்கோ அல்லது உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை மேல் அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களில் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்லை அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். துலாம் ராசி இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆனாலும் பணப்புழக்கத்தை காட்டிலும் வீண் பேச்சுக்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மரியாதை குறைவை காட்டிலும் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எங்கேயாவது ட்ராவலில் பஸ் ட்ராவல் பண்ணும்போதோ ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போதோ பக்கத்தில் இருக்கிறவங்க அறிமுகம் இல்லாத நபர்களிடம் வேண்டாத பேச்சுக்களை ஊர்க்கதை பேசலாமே தவிர உங்களுடைய பர்சனல் கதையை பேசுகிறதுக்கு தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். அப்படி பேசினீங்கன்னா பண நஷ்டம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பணப்புழக்கம் அதிகரித்து குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அல்ப சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். அதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் அது நிரந்தர மரியாதை கிடையாது. அதனால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ண போக அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய நண்பர்களின் சில்லறைத்தனமான கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப தேவைகள் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைக்காகவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்காகவோ அலைச்சலை சந்திப்பீர்கள். இதனால் உங்களுக்கு இன்று எந்த ஒரு வேலையிலையும் நிரந்தர தன்மை ஏற்படாது. அதாவது டைம் பாஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இல்லை, ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸும் இருக்காது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட பண தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் யார்கிட்டையாவது உங்கள்
உங்களுடைய தேவைக்காக பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தேவையை கேன்சல் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிக்கிறது நல்லது. இல்லாட்டி அவர்கள் உங்களுக்கு வேண்டாத செலவுகளை ஏற்படுத்துவார்கள். விருச்சிக ராசி, 2ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் சேர்க்கை, 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோடு அணுகுவது நல்லது. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஒன்றா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மாடிக்கு போவீங்க, இல்லை மாடியிலேருந்து வீட்டை கீழே ஷிஃப்ட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க. இது ஆஃபீஸில் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டையோ அல்லது மேல் அதிகாரிகள்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. இன்று உங்களுக்கு பண விவகாரங்களினால் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய நிலத்தை யாராவது அபகரிச்சிட்டாங்க, இல்லை நிலத்தில் ஏதாவது பட்டா இல்லை, வில்லங்க இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சம்பந்தமாக அலைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தராது, அலைச்சலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி பண விரயத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை காட்டிலும் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக நீங்கள் தடுமாற்றமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடுமாற்றமான முடிவு வார்த்தைகளாகவும் வெளிப்படும். இதன் காரணமாக உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முன்கோபத்தின் காரணமாக விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை, கடந்த கால நிகழ்வுகள், தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி உறவினர்கள் சார்ந்த விஷயங்களை நினச்சி மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க. அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். முன்கோபத்தின் காரணமாக சில தேவையற்ற வார்த்தைகளை பேசினீங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டாலியேட்டட் எஃபெக்டை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குறிப்பாக தொழில் வேலை சார்ந்த செலவுகள் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி சப்போஸ் கையில் பணம் பத்தலை அப்படின்னா வீட்டில் நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றமான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். அதே சமயம் இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும். இருப்பினும் இன்று உங்களுக்கு காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். சக பணியாளர்களின் தவறுகளை மென்மையாக கடிந்து மென்மையாக சொல்லிக் கொடுத்து அவர்களை திருத்துவதற்கோ அவர்களை முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அடுத்தவர்களின் தேவைக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி, விரயஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள், வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள், வாழ்க்கை துணையின் எதிரிகளுக்கான செலவுகள்னு நிறைய செலவுகள் இருக்குது. அவங்களுடைய விஷயத்தை நினச்சி மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. குழந்தை வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உடன்பிறப்புகளும் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு
பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய எதிரிகள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டுள்ள எதிரிகளால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் இன்று விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். வாழ்க்கை துணையுடைய பிடிவாத குணம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்னால கவலைகள் அதிகரிக்கும். பண விரயமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்லேயும் சிக்கல் இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வை நாடுவது நலம். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதாவது கோபத்தினால வரக்கூடிய முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் கடுமையான முயற்சியாக இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக பணியாளர்களே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி. லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை, வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள், சக பணியாளர்கள் இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் இல்லாட்டினாலும் அனாவசியமான காசிப்க்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயத்துக்கும் சரி உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சற்று தள்ளி இருந்து செயல்படுவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் சில வார்த்தைகளை தவறாக பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பிரயோகிக்காதீங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், அதாவது வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலத்தில் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் நிலத்தை விற்கணும், இல்லை நிலத்தை கைமாற்றி விடணும் அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். சொந்த இடத்த விற்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய இடத்த கைமாற்றி விடுறதா இருந்தாலும் சரி, இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு உங்களுடைய வேலை விஷயத்தில் அல்லது உங்களுடைய பதவி விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்வரை சந்திரன் இன்னைக்கு மாலைக்கு மேலே, அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் இருக்காது. ஆனால் வெளியூர் பிரயாணம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தவறான வழியில் போகிறதோ, இல்லை தவறான ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதோ, இல்லை சம்பந்தம் இல்லாத நபர்களுடன் ட்ராவல் பண்ணுவதையோ தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்து பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, சின்ன வருமானம்தான். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும், அல்லது கடந்த காலத்தில் தந்தையுடன் ஏற்பட்ட நெருக்கத்தை நினைத்து சந்தோஷப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் சற்று ஏமாற்றம்தான் மிஞ்சும். அதனால் யாருக்கிட்டையும் இன்றைக்கி பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.